இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் 15 நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்னை பிரித்திகா தேவியோட அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்டத்தை ஆரம்பிக்க போகும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலன்களை தர இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்திலிருந்தே, இந்த ஆடி மாதம் தொடங்கியதுலேருந்தே பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது ஒரு வழக்கம். இந்த கிரக மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு சில அசுப பலன்களுக்கும் கிடைக்கும். இந்த ஆடி மாதம் பிறக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஆடி மாத திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது, உணவு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். அனைத்து கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா உணவு தானம் வழங்குறது, திருவிழா கோலாகலமாக கொண்டாடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஒரு விழா மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பல நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். சூரியனோட நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத கணிக்கப்படுறோம். சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று ஆடியில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பு. மிதுன குரு இருக்கிறார். கன்னிமனையில் செவ்வாய் பகவான் ஆடி 12ஆம் தேதியில் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். சூரிய பகவான் கடகத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கிருக்கிறார். கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கிறாங்க. சனி பகவான் வக்கரகமடைந்து மீன ராசியில் இருக்கிறார். இதனால் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பலமாக வலிமையாக அமர்ந்திருக்கிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பல அற்புதமான பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தொழிலாகட்டும் வியாபாரத்திலே ஆகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கிறார், அதுவும் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து குருவும் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவர் குரு இணைந்திருக்கிறது. பெரும்பாலும் குரு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கடன், நோய், பகை, எதிர்ப்பை தரக்கூடிய குருவுடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது. வழக்கு விவகாரம் தொடர்பாக சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள், சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய
சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அல்லது வழக்கு விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. சட்டத்துக்கு புறமான சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தீர ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல், மன அழுத்தம், வேலை பளு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு சுக்கிரனோட இணைவு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி தொழிலில், வேலையில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் கூட கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தாலும் ஓரளவுக்கு பண வரவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வலம் வருவீங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கிறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, வலுப்பெற்று இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாமையும். சட்ட சம்பந்தமான விஷயத்துலேயும் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், மனஸ்தாபங்கள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய அந்யோன்யத்தை பாதிக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது. சூரிய பகவான் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால நினைத்த செயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். வியாபாரம் நல்லா இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சின் மூலயமா பல நல்ல சாதகமான பலன்களை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். இடத்திற்கு தகுந்தாற் போல பேசும் தன்மை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்க. அதற்காக நல்ல ஒரு பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக வாங்கலாம்னு நினச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு நிம்மதியான நாட்கள் அமைந்திருக்கு. கடன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் குறையும். திடீர்னு முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது ஒன்று இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி என்பவர்கள் தெரிவிங்க. இதனால் வரையிலும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, குறிப்பாக உங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த நிலை மாறும். வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யலாம். அண்டை மாநிலத்தில் போய் வேலை செய்யலாம். அடுத்த டிஸ்ட்ரிக்டாவது போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். வெளியில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சிந்தனை நல்ல ஒரு தெளிவாக இருக்குது. குருவோடைய பார்வையும் அதோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறதுனால குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். நல்ல பெயர், நல்ல புகழையும் தேடித்தரும். வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மன உளைச்சல் கொஞ்சம் அங்கங்கே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த துளாராசி என்பர்கள் உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும்.
9 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி இணைந்திருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.